ஹாய் விவோஸ், இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா தான் செய்ய போகிறோம். வாங்க அந்த ஜிகிர்தண்டா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஜிகிர்தண்டா ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம ஒயிட் சுகர் சேர்க்க போகிறோம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இந்த சுகரை வந்து கேரமல் பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இந்த ஜீனி நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒயிட் சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டே இருக்கு. நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கேரமல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகி எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கேரமல் எவ்வளோ சூப்பரான கலரில் வந்திருக்குன்ட்டு. இந்த கேரமல் தனியாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம பால் காய்ச்சி போகிறோம். நான் தேவையான அளவு பால் ஊற்றிக்கிறேன். நான் 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். நான் 2 பேருக்கான ஜிகிர்தண்டா செஞ்சிட்ருக்கேன். பால் நல்லா சுண்ட காய்ச்சணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பால் நல்லா ஹீட் ஆகிட்டு வரட்டும். பால் நல்லா சுண்டி வந்துச்சு. இது கூட நம்ம 1 ஸ்பூன் கேரமல் சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்தோம்ல, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். கேரமல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும். கேரமலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு. இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணணும். நான் ஒரு 1/2 hour நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம அந்த ஜிகிர்தண்டாவுக்கு பாதாம் பீஸ் ஊற வைக்கணும். இப்போது 4 பீஸ் மட்டும் பாதாம் பீஸ் ஊற வைக்க போகிறேன். பாருங்கள், ரொம்ப தேவை கிடையாது. இந்த 4 மட்டும் ஊற வச்சுக்கணும். இது தண்ணி ஊற்றி அப்படியே விட்டோம்னா ஒரு 1/2 hourல நல்லா நம்மளுக்கு பிசின் ரெடி ஆகிடும். பாருங்கள், பாதாம் பீஸ்னே நல்லா ஊறி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு ஊறினாலே போதும். நம்ம ஜிகிர்தண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஜிகிர்தண்டா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸ் பவுல் வச்சுக்கிறேன். அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாதாம் பிஸ்னு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பால் கோவா சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பால், அதை ஊற்ற போகிறோம்.
இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது மேலே நம்ம ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம். நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நான் செரி பழம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சிக்கர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மதுரை ஸ்பெஷல் சிக்கர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.